ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு டிஃபன் ரெடி பண்ணலான்னும்போது சின்ன பசி எடுத்துருச்சு பசங்களுக்கு. அவல் உப்புமா தான் இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். சாப்பிட்டாங்க, கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க. பட் இதுக்கு சேமியாவே செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது டேஸ்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கலை. ஸோ ஈவினிங் பக்கத்து தெருவில் இன்றைக்கி தேர் வரும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. கரண்ட்டும் இல்லை. யூஸ்வலாக எங்கள் தெருவில் கரண்ட்டு போயிடுச்சுனாவே சட்னி அரைக்க முடியாது, டிஃபன் பண்ண முடியாதுன்னு கடையில் வாங்கிட்டு வர சொல்லி நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாமே பேசிப்போம் பக்கத்தில். பட் இன்றைக்கி யாராலையும் வாங்க போக முடியல. ஆஃப்டர்நூன் வச்ச சாம்பாரும் ஈவினிங் தோசை ஊற்றிட்டு அதே நைட் டின்னராக முடிச்சிட்டோம். கரண்ட் இல்லைன்றதுனால பசங்க இருட்டில் தான் ஒரே ஒரு சார்ஜிங் லைட்டில் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் எங்கள் சைல்ட்ஹுட்டில் தான் இருந்துச்சு. இப்போ பசங்களுக்கு விசிறி விட்டுட்டே தோசை ஊற்றி கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு.